அங்கே இருக்கிறது உண்மையிலே ராஜமாதா தான், இல்லை ராஜமாதா வந்துட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க, இங்கே இருக்கிறது அவங்களோட மெய்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. அது என்ன ஏதுங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே டாக்டர் சாய் பார்க்கறதுக்கு டாக்டர் சாயோட பாடி கார்டு வராங்க. இப்போ அவர் வந்துட்டு இந்த பேலஸோட கார்ட்ஸ் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டுப்பாங்களோ அதான் போட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு டாக்டர் சாய் கிட்ட இந்த மாதிரி நான் ராஜமாதான் ஆரம்பிக்கிறப்போ பத்திரமா ராஜமாதா வெளியே கொண்டு விட்டால் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க சேம்பருக்கு நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண? நான் தான் சொன்னேன் இல்லையா, பேலஸ்க்குள்ளே கூப்பிட்டு போக சொன்னேன் இல்லையா அப்படிங்கிறப்போ நான் வந்து எடுத்து சொன்னேன். பட் நீங்க இல்லாம அவங்க பேலஸை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க சேம்பருக்கே கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ராஜமாதா தாங்க அங்க இருக்கிறது. கிரவுன் பிரின்ஸ் கிராஸ் செக் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, கத்துறாங்க, நான் ராஜமாதா, இன்னும் இந்த நாட்டுக்கு நான் ராஜமாதா தான், ஒழுங்கா மரியாதை கொடு. பாட்டுக்கு முன்னறிவிப்பு இல்லாம இரவு நேரத்துல என்னோட அறைக்குள்ள எப்படிடா வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. அப்ப ராஜமாதா தப்பிச்சு போலியா சாய் கூட அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமாக டாக்டர் சாயும் ராஜமாதாவோட மெய்டும் வந்து பேசிக்கிறாங்க. எப்படியாவது ராஜமாதாவை கூப்பிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்றதுக்கு அது என்னால முடியாது, நான் ராஜமாதாவை மட்டும் பாதுகாக்கிற இந்த இடத்துல இல்லை, நான் என் பொண்ணையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. புரியுது, நான் ராஜமாதா பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், நீங்க உங்க பொண்ணை பத்தி யோசிக்கணும், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாங்க. சரி, இப்போ ரயான் வந்து என்ன மைண்ட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாய் கேட்கறதுக்கு, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வந்து உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தனிமையில் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டாக்டர் சாய் இருந்துட்டு, எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் நல்லபடியா போச்சு அப்படின்னா, நல்லபடியா போச்சுன்னா ராஜமாதாக்கு எதுவும் ஆகாதுல மெய்டு வந்து அவசரப்பட்டு கேட்கறாங்க. நல்லபடியா போச்சு அப்படின்னா கண்டிப்பா ரயானோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது. ஸோ என் பிளான் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ரயானுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உயிரோட இருப்பா, அவளை என் பொண்ணு வந்து நல்லபடியா பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. மெய்டுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அது என்ன பிளானு, இவர் வந்து என் ராஜமாதாவை வந்து இவங்க பொண்ணு மைனாவை பார்த்துக்க சொல்றாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியல. இந்த பக்கமாக இந்த டாக்டர் சாய் தான் தூஷன் கிட்ட டீலிங் போட்டிருப்பாங்க இல்லையா, என் பொண்ணு பத்திரமா இந்த அரண்மனை விட்டு பாதுகாப்போடு வெளியே போயிட்டா அப்படின்னா அரசருக்கு கொடுக்க வேண்டிய மாத்து மருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக மைனாவை பார்த்து கூப்பிட்டு போகலாம், அவளை தப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தூஷன் வந்திருக்காங்க. மைனா எங்க இருக்கான்னு தெரியல. மைனாக்காக ஒதுக்கப்பட்ட அந்த கோட்டர்ஸ்ல மைனா இல்ல. உங்க மெய்டு கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தன்னோட பர்சனல் மெய்டு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ண வச்சு மைனாவை தன்னோட சேம்பருக்கு கிரவுன் பிரின்ஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மைனா கேட்குறாங்க, கிரவுன் பிரின்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறப்போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பாடி கார்டும் அதான் கேட்குறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, சாயோட பொண்ணு, அவங்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்கறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க கிரவுன் பிரின்ஸ். இந்த பக்கம் இந்த சாயோட மைண்டுக்குள்ள ஒன்று ஓடுதுங்க. ஃபர்ஸ்ட் ரிச்சுவல் பண்ணாங்க இல்லைங்களா மைனாக்கு, என்ன மைனா யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மைனா வந்து விதவை ஆயிடுவா. ஸோ கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் இறந்துருவாரு, மைனா விதவை ஆயிடுவான்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க விதி மாறி போச்சு. ஸோ அந்த கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற இப்போ அந்த பையன் உயிரோட, அதாவது லீகன் உயிரோட இருந்தான்னா அவன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான், உன் பொண்ணு உயிரோட இருந்தான்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான், ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட விதி வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதெல்லாத்தையும் யோசிச்சவர் கிரவுன் பிரின்ஸோட அந்த சேம்பருக்கை வந்து கையில கத்தி எடுத்துட்டு, நான் உன்னை கொன்னே தீருவேன், உன்னை கொன்னாதான் என் பொண்ணு நல்லா இருப்பா அப்படிங்கிறப்போ குறுக்கால வந்து நின்னுக்குவா, ஏன்னா அங்கே தானே இருக்கா மையுனா. அப்பா அப்படி கொள்றதா இருந்தா என்ன ஃபர்ஸ்ட் கொள்ளுங்க, கிரவுன் பிரின்ஸ் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ இவ இப்படி இங்கே வந்து நம்ம பொண்ணு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ப்ராசஸ் பண்ண முடியல சாயால. அப்ப கிரவுன் பிரின்ஸ் எடுத்துட்டு, மைனா நீ பேசாம இரு, இதை பாருங்க சாய், நீங்க என்ன கொன்னா கூட எதுவும் மாற போறது கிடையாது, ஏன்னா நீங்க என்ன கொன்னு புதைச்சிட்டா கூட என்னோட தம்பி தூஷன் உங்களை யாரும் விட மாட்டா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், ஆனா தூஷனுக்கு வேற வழியே கிடையாது, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா அவன் தான் அடுத்த அரசராகி தீரணும், கிரவுன் பிரின்ஸ் ஆயிட்டு அரசராகணும், அவன் கண்டிப்பா என் பொண்ணு மைனாவை நல்லபடியா பார்த்துப்பான், என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதாங்க இவர் பிளான். இப்படி கிரவுன் பிரின்ஸே கத்தியால குத்தி கொண்டுட்டா அவங்க பொண்ணோட விதி மாறிடும். கிரவுன் பிரின்ஸ் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்க பொண்ணு நல்லா தான் இருக்க போறாங்க, மைனாவோட உயிருக்கு ஆபத்து கிடையாது. கிரவுன் பிரின்ஸை கொன்னதுனால எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா சாய் விட போறது கிடையாது, கொண்டுடுவாங்க. அதனால சாய் சாகிறதுக்கு முன்னாடி எல்லா பழியும் நான் தான் பண்ண நிறுத்துக்கிட்டு ராஜமாதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம இவர் செத்து போயிடுவாரு. ஸோ ராஜமாதாவும் சேஃப், தூஷாங் வந்துட்டு அரசரானதுக்கு அப்புறமாக எப்படியாவது மைனாவை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பான், மைனாவும் சேஃப். மைனாவோட விதி என்ன, கிரவுன் பிரின்ஸ் மையுனா அவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தங்க தான் உயிர் வாழ்வாங்க. ஸோ அதனால தான் இவர் கிரவுன் பிரின்ஸை கொண்டு இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க தான் பொண்ணு இருப்பா அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சரி நீங்க கத்தியால குத்துறீங்கன்னா குத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் நிக்கிறப்போ முடியல சாயால, ஏன்னா அவரோட கண்ணு முன்ன பொண்ணு இருக்கா, பொண்ணு முன்னாடி இப்படி ஒரு மர்டர் பண்றப்போ அது எப்படி போய் முடியும், அவரால் பண்ண முடியல. கடைசியில் அந்த கத்தியை வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. அங்கிருந்து வெளியும் வந்துருவாங்க. கரெக்டாக அப்பதான் பாடி கார்டும் வருவாங்க. கிரவுன் பிரின்ஸ் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிருந்தீங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன், என்ன நடந்தது அப்படிங்கிறப்போ ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைனா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி மைனா உள்ள விட்டு கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் சாய் வந்துட்டு அவருக்குன்னு இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இவங்க பொண்ணு மைனாக்கு அந்த கூடவே இருக்கிற சர்வன்ட் லேடியை கூப்பிட்டு பேசுறாங்க. இது பாருமா தெளிவா சொல்லு, அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து உன்னதான் என்னோட பொண்ணு நினைச்சிட்டு இருந்தான்ல அப்படிங்கிறப்போ
ஆமாங்க ஐயா, மைனா மேடம் அப்படிதான் சொன்னாங்க. அப்படி கண்ணு அவர் கட்ட அவிழ்க்கிறப்பவே நாங்கள் 2 பேர் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோம். நான் தான் மணப்பெண்ணோட உடையில இருந்தேன். பட் அவர் என்னை அப்போ பார்க்கல. மைனா மேடம் தான் என்னோட சவன்ட்டாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து உங்கள் பொண்ணாக தான் அவங்க நினச்சாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறப்போ, சரி எது வரைக்கும் உன்னதான் என்னோட பொண்ணாவே க்ரௌன் பிரின்ஸ் நினச்சா அப்படிங்கிற சமயத்தில் அந்த கத்தி குத்து விழுந்து அதுக்காக மருத்துவ உதவி பண்ணுறப்போ அப்போ கூட மைனா தான் உங்கள் பொண்ணு அப்படிங்கிறது வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு தெரியாது. எப்போ தெரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க கூட இருந்த வரைக்கும் என்னதான் உங்க பொண்ணா வந்து பார்த்தாங்களே தவிர்த்து மைனா மேடம் வந்து என்னோட சர்வெண்டாக தான் பார்த்தாங்க. எப்போ அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ இவர் வந்து மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ என் பொண்ணு மயுனா என்னோட பொண்ணு தான் அப்படின்னு தெரியாமல் என் வீட்டில் என் பொண்ணுக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறவ தான் மயுனான்னு நினச்சி கூட ட்ராவல் பண்ண சமயத்திலே க்ரௌன் பிரின்ஸ்க்கு என் பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறமாக்கத்தான் என்னோட பொண்ணு தான் மயுனா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட கண்ணிலையும் காதலை பார்த்தேன். தூஷங் தான் மைனாவை காதலிச்சான். மைனா கண்ணில் தூஷங் காதலை பார்க்கல. ஆனால் க்ரௌன் பிரின்ஸோட கண்ணிலையும் அந்த காதல் இருந்தது, என் பொண்ணு மைனாவோட கண்ணிலையும் அந்த காதல் இருந்தது அப்படின்னு இவருக்குள்ள யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமாக மைனாக்கு வந்து இங்கே இருக்க விருப்பம் இல்லை. நீங்கள் க்ரௌன் பிரின்ஸ், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா என் அப்பா வந்து தேச துரோகி, அரசருக்கே விஷம் கொடுத்தவங்க, அவரோட பொண்ணு நான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுக்கறது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்போ மைனா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு தேவை நீ சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம். உன் அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? அதனால என்னால் ஒன்றும் வெளியே அனுப்ப முடியாது, புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்லிடுவாரு. மயுனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னோட சேம்பரில் என் அனுமதி இல்லாமல் வர்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தலாம், நீ தூங்கு அப்படிங்கிறப்போ வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இளவரசர் தூஷங் வந்திருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதை கேட்டதும் மைனா இருந்துட்டு, ப்ளீஸ் இளவரசர் தூஷங் கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவாரு. அதுக்கப்புறம் தூஷங் உள்ள வர, அண்ணா ஃப்ரீயா இருக்கியா, நாம எல்லாம் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன் அண்ணா அப்படிங்கிறப்போ, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. தூஷன் கிட்ட மறைக்கிறதுக்கு க்ரௌன் பிரின்ஸ்க்கு இஷ்டம் இல்லைங்க, சொல்லணும் தான் நினைக்கிறாரு. பட் மயுனா தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் என்னோட பாதுகாப்புல தான் மயுனா இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத தன் தம்பியான தூஷன் கிட்ட சொல்லாமல் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வேற ஒரு ராயல் டேஸ்டர் லேடியா வர சொல்றாங்க. இவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆள். நம்ம க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா தான் இவங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. சரி இப்போ நாங்கள் சாப்பிட்ற இந்த ஃபுட்டில் எந்த பாய்சனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளியால் ஆன ஊசி வச்சு பார்க்குறாங்க. அது கலர் மாறுங்களாமா பாய்சனாக இருந்தால்? மாறல, ஸோ பாய்சன் இல்லை. அதுக்கப்புறமாக ஒரு பெட்டியை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் உணவுப் பொருளை வந்து போடுறாங்க. இவங்க 2 பேரும் கேட்பாங்க, எதுக்கு இப்போ அந்த உணவு அதுக்குள்ளே போட்டிங்க அப்படிங்கிறப்போ, இதுக்குள்ளே எலி இருக்குது, ஸோ இந்த ஃபுட்டில் ஏதாவது பாய்சன் இருந்தது அப்படின்னா எலிக்கு வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா இதுக்குள்ளே எலியா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமா இளவரசர் தூஷங் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க யதார்த்தமாக தான் காட்டுவாங்க. ஆனால் தூஷங் பயந்துருவாங்க. அந்த லேடிக்கு இன்னும் வந்து பயம் வந்துடும். ஐயோ நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக பண்ணல, மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறப்போ க்ரௌன் பிரின்ஸ் தான் இருந்துட்டு, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, என் தம்பிக்கு எலினா கொஞ்சம் பயம், அதனால தான் ரியாக்ட் ஆகிட்டா, நீங்கள் வந்து இது பயப்படாதீங்க. சரி இந்த எலிக்கு உணவு கொடுத்து சோதனை பண்ணுறதை இப்படி நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறப்போ, எலி வந்து ரொம்ப சின்ன ஒரு உயிரினம் தான் இல்லையா, கொஞ்சம் பாய்சனாகவே இருந்தாலும் அதோட உடம்புல சீக்கிரம் ரியாக்ட் ஆகிடும். ஸோ ஃபுட்டில் பாய்சன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வழி இருக்கா விஷத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசிகிட்டே இருக்க, இந்த பக்கமாக இந்த தூஷங்கோட தாத்தா தன் பொண்ணான ராணியோட மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு, அந்த பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா அந்த லேடி ராயல் டேஸ்டர், அவளை கொன்னே தீரணும். அப்பதான் நீயும் பையன் தூஷங்கும் உயிரோடவே இருக்க முடியும், இல்லைன்னா பிரச்சனையா போயிடும். அவள் மட்டும் வாக்குமூலம் கொடுத்தா அப்படின்னா அவ்வளோதான், எல்லாம் தலைகீழா மாறிடும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா தலைகீழா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அரசருக்கு விஷத்தை கொடுத்தது க்ரௌன் பிரின்ஸ் தான், அது உனக்கே தெரியாம நீ அரசருக்காக ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடுல கலக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ சாப்பிட்ட அந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த லேடி உயிரோட இருக்கா அப்படின்னா அவர் ஒருவேளை உங்களுக்கு எகென்ஸ்டா பேசிட்டா, பேச வச்சுட்டா, க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா பற்றி உனக்கு தெரியாது, நான் எப்படி தூஷங்க க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறனோ அதே மாதிரி தானே அவரும் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவரோட பேரை இப்போ தான் க்ரௌன் பிரின்ஸாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராயல் டெஸ்டர் இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அந்த லேடியை பேச வச்சாங்கன்னா உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடும் அப்படிங்கிறப்போ, பேசாமல் இருங்கப்பா, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எனக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸை பற்றி நல்லா தெரியும், க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உண்மையை தான் பேசுவாங்களே தவிர்த்து போய் பேச மாட்டாங்க, எங்களை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. லூசு மாதிரி பேசாத, உங்களை அழிக்கணும்னு அவங்க நினைக்க வேண்டாம். அந்த ராயல் டேஸ்டர் லேடி இருக்கா இல்லையா, அவள் வாக்குமூலம் கொடுக்குறப்ப அவள் தப்பிக்கிறதுக்காக யாராவது மேலே பழி போடணும். அதுக்கு ராணி தான் என்ன பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? ஏன்னா டாக்டர் சாயும் ராஜா மாத்தாவே இவ காட்டி கொடுக்காம உன்னை காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? அப்படி காட்டி கொடுக்குற மாதிரி க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா பண்ண என்ன பண்ணுவேன்? அப்போ பேசாம இருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறப்போ, ஏன் நீயும் பையன் இப்படி முட்டாளா இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது, எல்லாமே கையை மீறி போயிடும். இதை பாரு, என்னால் அந்த ராயல் டேஸ்டரை ஒன்றும் பண்ண முடியல, அந்த லேடி இருக்கிற செல்லுக்கு வந்து ஈஸியாக போக முடியல. ராயல் கார்டு அங்கே பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறதே க்ரௌன் பிரின்ஸ் தான். ஆனால் நீ ராணி, நீ வந்து பேச முடியும். ஸோ அங்கே இருக்கிற காவலை வந்து கொஞ்சம் தளர்த்திட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஈஸியாக போய் அந்த ராயல் டேஸ்டர் லேடியை கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிறப்போ, அப்பா பெத்த அப்பா மாதிரி பேசுறியா, ஒரு பர்சனை கொலை பண்ணுறதுக்காக என்னையே வந்து வழிகாட்ட சொல்றீ, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படிங்கிறப்போ, எக்கேடோ கெட்டு ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். இது வரைக்கும் இவங்க பேசுனது எல்லாத்தையும் வெளியே நின்று குயினோட மெய்டு வந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. தூஷங்கோட தாத்தா வெளியே வரப்போ அப்படி விலகி நின்றுப்பாங்க.
என் கூட வா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இங்கே நடக்கிற விஷயங்களை நல்லா உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீ குயினுக்கு மேடாக இருக்க, ஸோ உனக்கு எல்லாமே புரியும். ஒருவேளை க்ரௌன் பிரின்ஸ் அவங்க அம்மாவான குயினை தம்பியான தூஷங்க காப்பாற்றினாலும் உன்னை கண்டிப்பாக பலி கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா வேற வழியே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை அப்பேற்பட்ட பிரச்சனை. அரசருக்கே விஷம் வச்சது யாரு அப்படிங்கிறத அந்த ராயல் டேஸ்டர் லேடி தான் சொல்லணும். ஏன்னா நீ சாகாம உயிரோட இருக்க அப்படின்னா விஷம் வச்சது யாருன்னு தெரியும்னு கேட்குறப்போ இவங்க எல்லாரும் தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரௌன் பிரின்ஸ் உண்மையில பள்ளியை போட்டு உன்னை பலியோடாக்கிட்டு என்ன பண்ணுவேன்? என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சரி, இப்போ நான் என்னதான் பண்றது அப்படிங்கிறப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னத்த சொன்னார் என்ன அப்படிங்கிறது தெரியலங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மினிஸ்டர் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன பண்றீங்க? எல்லாரும் வந்து அந்த லேடி விசாரிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சமயத்தில் கடைசியான ஒரு ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு தூஷங்கோட தாத்தா சொல்றாங்க. அதுல மட்டும் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் நாம ஒரு கலக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக அண்ணனும் தம்பி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல நீ என்னென்னலாம் அரண்மனையில குட்டி கலாட்டா பண்ண அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். என்னமோ ஷாமனெல்லாம் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடினியாமே, எப்படி ஆடினா காட்டு அப்படிங்கிறப்போ அதே மாதிரி இது பண்ணி காட்டுறாங்க. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது க்ரௌன் பிரின்ஸ்க்கு. என்னென்னலாம் பண்ணியிருக்கான் என் தம்பி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த பக்கமாக அந்த ராணியோட அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் போகிறப்போ ராணியோட மேடிக்கிட்ட நம்ம சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை வந்து நாம சிறப்பாக பார்க்குது. ராணியை பிரெயின் வாஷ் பண்ணுது. என்னன்னா ராணி வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். அவங்கள வந்து ஈஸியாக குழப்பி விட்டுடலாம். பேசி பேசி அவங்கள வந்து ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடலாம். ராணி நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த ராயல் டேஸ்டர் லேடி மட்டும் வாயை திறந்து ஏதாவது தத்து பித்துன்னு சொன்னா அப்படின்னா உங்களோட உயிருக்கும் உங்கள் பையனோட தூஷங்களோட உயிருக்கும் உத்தரவாதமே கிடையாது. க்ரௌன் பிரின்ஸ் நல்லவர் தான், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறதுக்காக போராடுவார் தான். ஆனால் சட்டத்திட்டம் அப்படிங்கிறது அவர் கையை கட்டி போட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? இதை தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு போனார். அதே தான் நீயும் சொல்கிறேன். தயவுசெய்து எனக்கு குழப்பாத, இங்கிருந்து போ அப்படிங்கிறப்போ இதை பாருங்க ராணி, எனக்கு நீங்களும் உங்கள் பையனும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ராஜமாதாவை பார்க்குறீங்க இல்லையா, ராஜமாதாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும். கண்ணு முன்ன உங்கள் பையன் சாகிறத பார்க்க போறீங்களா சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் நீ தயவு செய்து போன கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் எக்கே அண்ணனும் தம்பியும் பேசிட்டு சிரிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இருந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு மைனாவை பத்தி நான் சில ஆட்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணை பத்திரமா அரண்மனையை விட்டு வெளியே கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். எங்கேயாவது போய் இந்த பொண்ணு நல்லா தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. எந்த குவார்டர்ஸ்ல தங்கிட்டு இருந்தாங்களோ மைனா, அந்த இடத்துக்கு போனப்போ மெய்டு வந்து எங்க இருக்காங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தூஷன் வந்து தன்னோட பாடி கார்ட் கிட்டையும் சில கார்ட்ஸ் கிட்டே சொல்லி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மைனா கிடைச்சாங்கன்னா அவங்கள பத்திரமா கொண்டு போய் அரண்மனைக்கு வெளியே விட்டுட்டு ஒரு இடத்துல போய் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்றதுக்கு உடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம மைனா சொன்னது ஞாபகம் வருது, தூஷன் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் சாயத்தா காட்டுறாங்க. அடுத்து என்ன பிளான் பண்ணாருன்னு தெரியலங்க. ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்த அத்தனை துரோகம் குற்றம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இதுக்கும் ராஜமாதாவுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் ராஜமாதாவையே பிளாக்மெயில் பண்ணி அத்தனையும் பண்ண வச்சேன். ஸோ ஒன்ஸ் ராஜமாதா வந்துட்டு சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா அரசருக்கான மாத்து மருந்து உங்ககிட்ட வந்து டெலிவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸுக்கு தான் அந்த லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. எழுதின கையோட இவரோட பாடி கார்டு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இன்னும் அதே அந்த பேலஸ் கார்டெல்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ல தான் அவர் இருக்காரு. அவர் வராங்க, வந்ததுமே அந்த லெட்டர் வந்து கொடுக்குறாங்க கவர்ல போட்டு. இந்த மாதிரி பொழுது விடிஞ்சதுமே உடனே இந்த லெட்டர் கொண்டு போய் க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட டெலிவரி பண்ணிடு. அதுக்கப்புறமாக நீயும் மைனாவோட சர்வன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு 2 பேரும் பேலஸை விட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமாக மைனாவும் வருவா. வந்ததுக்கு அப்புறமாக நீங்க 3 பேர் அங்கிருந்து கிளம்பிடுங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை வந்து துணியில கட்டி வச்சிருப்பாங்க. இல்லை நிறைய பணமும் நிறைய நகைகளும் இருக்கு, இதை வச்சு தாராளமா ஒரு வீட்டை நீங்க வாங்கிக்கலாம். அது போகவும் இன்னும் கூட காசு இருக்கும். அரண்மனை விட்டு வெளியே போனதும் எந்த இடம் சேஃப், இங்க நம்ம சேஃபா இருப்போம்னு உனக்கு தோணுதோ அந்த இடத்துல இந்த பணத்தை வந்து பயன்படுத்தி ஒரு நல்ல வீடா வாங்கிக்கோ. என் பொண்ணு மைனாவையும் அந்த பொண்ணு சர்வன்ட் பொண்ணையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றீங்களே, ஒருவேளை உங்க பொண்ணு மயுனா அரண்மனை விட்டு வெளியே வரலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவளால வரமாட்டா, நான் அனுப்பிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராரு. அப்படி வர சமயத்துல ராஜமாதாவோட மெய்டு பாக்குறாங்க. அவங்க அழுதுட்டு நிக்கிறாங்க. இவங்களும் வந்து நிக்கிறப்போ என்ன மன்னிச்சிருங்க சாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வேண்டாம் நீங்க எங்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, உங்க உதவியால தான் நானும் ரயானும் இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இந்த அளவுக்கு எங்களால சேவையாக முடிஞ்சிருக்கு, அதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா என்னோட நன்றி கடனை உங்களுக்கு தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாறி மாறி வணக்கம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ராஜமாதாவோட சேம்பருக்கு வந்தா ராஜமாதா தன்னோட ஹஸ்பண்டுக்கு வெயிட் பண்ற ஒய்ஃப் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் சாகிறதுக்கு முன்ன உங்க மனைவியா உங்களோட ஒரு நாள் வாழ்ந்துட்டு சாகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அழுகழுகே வருது சாய்க்கு. பட் இருந்தாலும் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரே டைமில் வணக்கம் வச்சுட்டு உட்காடுறாங்க. அதாவது இன்னைக்கு இவங்க கணவன் மனைவியே வாழ போகிறாங்க. ராஜமாதாக்கு தெரியும் இதெல்லாம் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நம்மளால பல உயிர் போகுது, ஏதாவது ஒன்று போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு பதிலாக நம்ம செத்தே போயிடலாம், சாகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கணவன் மனைவியே ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு டாக்டர் சாய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த சாகிற விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கல. அதுக்கு நான் சூசைட் பண்ணிக்கிட்டா கூட ஓகே, பட் ராஜமாதாவான ரயானை வந்து சாக விடக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணம். பட் வேற வழி இல்லை, ராஜமாதா போனா 2 பேரோட உயிர் ஒன்னா தான் போகணும், நீ போய் நான் வாழ்றதுக்கு தயாரா இல்லைன்னு ஸ்டப்பனா சொல்லிட்டாங்க. அந்த சமயத்துல தான் இதை பாருங்க, ரயான்ட்டோ ராஜமாதாவை எனக்கு கூப்பிடக்கூடாது,
என்னை ஒய்ஃப்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ இவரும் ஒய்ஃப்னு கூப்பிட, அவங்க ஹஸ்பண்டுன்னு கூப்பிட, சாய் நீ ஒரு வேளை என்னை பார்க்காம இருந்திருந்த அப்படின்னா எல்லாம் ஸ்மூத்தாக போயிருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன பண்ணுறது, விதி நம்மளை அப்படி இணைச்சி வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் டாக்டர் சாய் அவரோட மருத்துவ படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல், அதுவும் அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஜூனியராக சேர்ந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசரோட பையன் பயங்கர பிரச்சனையெல்லாம் பண்ணி ராஜமாதாவோட பையனை வந்து தரத்தர இழுத்துட்டு போய் கொண்டு இருப்பான் இல்லையா. ராஜமாதா கண்ணு முன்னுக்கவே அதை பார்த்ததுக்கு அப்புறமாக இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா சூசைட்க்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ சாயை அவசர அவசரமாக போய் கூப்பிட்டு வந்ததே ராஜமாதாவோட மெய்டு தான். எப்படியோ அவங்களை வந்து சாக விடாமல் காப்பாற்றியாச்சு. அப்போ தான் சாய் முடிவு பண்ணியிருப்பாங்க, இதை பாரு ரயான், இதுக்கப்புறம் சாகணும் அப்படின்னு நீ யோசிக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி நீ உயிரோடு இருக்கணும். உன்னை உயிரோடு வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அரண்மனை விட்டு நம்ம 2 பேரும் வெளியே போயிடலாம். அது வரைக்கும் நீ எதுவும் வந்து பண்ணக்கூடாது. இப்படி முட்டாள்தனமா நீ உயிரோடு இருக்கணும், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கடந்து போயிருக்கு. இந்த 20 வருஷமாவும் இவங்க 2 பேருக்குள்ள அந்த பழக்க வழக்கம் இருந்திருக்கு. அதை பார்க்குறவங்கள கொண்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கிறவங்கள கொண்டிருக்காங்க. ராஜமாதாக்கு எதுவும் ஆகாம பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்ப சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான இரவும் இதுதான், ரொம்ப சோகமான இரவும் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிப்பாங்க. சாய் ரொம்ப மனவர்த்தப்பட்டு சொல்வாரு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நம்ம 2 பேரும் ஒரு காமனராக பிறக்கலாம். நீ ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணாவும் நான் ஒரு சாதாரண குடும்பத்து பையனாவும் பிறந்து அப்போவாது நம்ம காதல் நிறைவேறுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்பவே மானசீகமாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டு ஒன்னாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமாக குயினை தான் காட்டுறாங்க. குயினுக்கு அப்படியே தூக்கத்தில் என்னென்னமோ வந்து கனவா ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் ராஜமாதாவோட பையனை இழுத்துட்டு போயிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பையனுக்கு விஷம் கொடுத்துருவாங்களோ, கொண்டுருவாங்களோ, அதை நம்ம கண்ணு முன்னே பார்க்க வைப்பாங்களோ, அதுக்கப்புறம் நம்மளை வந்து அந்த சீக்ரெட் கார்டன் இருக்கு இல்லைங்களா, அங்கே கொண்டு ராஜமாதாவை அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருவாங்களோ, எத்தனை வருஷம் அங்கேயே கிடக்கணும்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ வந்து அப்படி கனவா வருது. வந்தவங்க திடுதுப்புணி எழுந்து கிளம்பிட்டாங்க. க்ரௌன் பிரின்ஸ் அவரோட சேம்பருக்கு வந்துட்டாரு. அப்போ தான் க்ரௌன் பிரின்ஸ் ஒன்று யோசிக்கிறாரு. இவர் வந்ததுமே அவங்க அப்பாவான அரசரை பார்க்க போயிருப்பாங்க. அப்போ அவர் முகத்தை மட்டும் மறைச்சு மேனிக்கு ஒரு கூட மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் அப்படியே ஸ்க்ரீன் எல்லாம் தொங்கும் இல்லையா, இதை யார் வச்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த டாக்டர் சாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசருக்கு விஷம் வச்சவனே அவன் தான். அவன் இதெல்லாம் பண்ணி அரசரை காப்பாற்றுவானா? இல்லை, அப்போ அரசரோட நிலைமை இப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்காக நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பக்கத்து ரூம்ல இன்னும் வந்து மைனா தூங்கல, அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவங்கள அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரின்ஸ் தூஷன் வந்து அவரோட சேம்பருக்கு போயிட்டாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, க்ரௌன் பிரின்ஸாக தான் பதவி ஏற்றுக்க முடியாமல் போச்சு இல்லைங்களா, அது கூட வந்து பரவாயில்ல. ஆனால் தனக்கான கல்யாண பொண்ணா பக்கத்தில் மைனாவை பார்த்தது கொஞ்சம் வந்து டைம் மீறி போயிருந்தது அப்படின்னா அவ எனக்கு மனைவியாக இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. புரியுது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் மைனாவை காதலிக்கிறாரு இல்லையா, அதனால அந்த யோசனை வருது. இதெல்லாம் யோசிச்ச தூஷன் டக்குன்னு எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாடிகார்டு கேட்குறாங்க, இளவரசர் எங்கே போறீங்க அப்படிங்கிறதுக்கு. எனக்கு தூக்கமே வரல, அதனால நான் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நானும் வரேன் அப்படிங்கிறதுக்கு, நீ என் கூட வர வேண்டாம், நீ நேராக சிறைக்கு போ, அங்கே எல்லாம் ஓகேவா தானே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் குயின் அப்படியே தூக்கத்தில் என்னத்தையோ கனவா கண்டு எழுந்து கிளம்புனாங்க இல்லைங்களா, இவங்களும் சிறைக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ராயல் கார்டு தான் காவலுக்கு இருக்காரு. ராயல் கார்டு கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. அதே மாதிரி அந்த ராயல் டேஸ்டர் லேடி உள்ளே இருக்கா இல்லையா, அவகிட்ட நான் பேசுறதுக்கு நீ தான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழி விட்ட அப்படிங்கிறதையும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம், இப்போ வழியை விடு அப்படிங்கிறப்போ, இல்லை ராணி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த மாதிரி அரசருக்கு விசாரிச்சது யார் அப்படிங்கிறது இவளுக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா, என் பையன் தூஷன் மேலே பழி போற்றுவாளோன்னு பயமா இருக்கு. அதனால அவகிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ இவரும் வேற வழி இல்லாமல் சரிங்கிறாரு. அதுக்கப்புறமாக உள்ள கைதியாக இருக்கிற அந்த லேடிக்கு வந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு, இந்த மாதிரி குயின் தான் உனக்கு இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கதவையும் சாத்திட்டு, இதை பாருங்க ராணி, நான் வெளியே என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கார்டு வெளியே போயிடுவாங்க. ராணி ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிறப்போ உடனே ராணி வந்து ஒரு கத்தி எடுப்பாங்க. இது ராணி கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குத்துவாளன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த கொண்ட ஊசிலேயே வந்து ஆயுதம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஷார்ப்பா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி. அதை பார்த்து அந்த லேடி பயப்படுறா. என்ன ராணி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ எப்படி வேணா மாற்றி பேசுவ, எனக்கு உன் மேலே வந்து நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பண்ணது எல்லாமே அந்த ராஜமாதா சொன்னதை கேட்டுதான், இதில் நான் மட்டும் குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, உன்னை நம்ப முடியாது, நாளைக்கு விசாரணை அப்போ நீ எப்படி பேசுவ ஏது பேசுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால நீ ஏன் உயிரை எடுத்துக்கோ அப்படிங்கிறப்போ, ஏன் பயப்படுறீங்க, நான் உங்களை காட்டி கொடுத்துருவேன்ட்டா, என் அரசருக்கு நீங்கள் தானே சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போனீங்க, நான் இல்லை அது ராஜமாதா அப்படிங்கிறாங்க. அது எப்படி எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ சொன்னதை யார் நம்புவாங்க? ஆமாம், யாரும் நம்ப மாட்டாங்க தான். எப்படி இருந்தாலும் நான் சாக போகிறேன், நான் பண்ண தப்புக்கு எனக்கு மரணம் தான் கிடைக்க போகுது அப்படின்னா நான் போராடியாவது தான் சாவனே தவிர்த்து ஈஸியாக மரணத்தை எடுத்துக்க மாட்டேன். நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். சரி உங்களை சொல்ல மாட்டேன், உங்கள் பையனை சொல்கிறேன். இப்போ என்னை கொல்றதுக்காக என் உயிரை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நிற்கிறீங்க இல்லையா, ஏன் பயப்படுறீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி உங்கள் பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ராஜமாதா கூட அவன் ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணியிருக்கான். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா கண்டிப்பாக ஏதோ ஒரு டீலிங் போட்டுக்கணும் ராஜமாதா கிட்ட. அதெல்லாம் பின்னாடி வெளியே வந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் பையனான இளவரசர் தூஷனுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தானே உயிரை எடுத்துக்கோ எடுத்துக்கோ இப்போ வந்து எங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க.
இல்லை பண்ண மாட்டேன். உங்களை தானே சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உங்கள் பையன் தூஷங் தான் சொல்லுவேன். அதை கண்டிப்பாக எல்லாரும் நம்புவாங்க இல்லையா? ஏன்னா தூஷங் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தூஷங்கோட தாத்தா தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரியும். ஸோ நான் ஈஸியாக உங்கள் பையனை மாட்டி விட்டுருவேன். அவர் ராஜமாதா இவங்களாவது இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் எதிராக திரும்பக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் என்னை உடனே இங்கிருந்து தப்பிக்க வைங்க, இந்த கதவை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண சொல்லுங்க, என்னை இங்கிருந்து எஸ்கேப் ஆக விடுங்க அப்படின்னது வந்த கோவத்தில் அவங்க கையில் ஷார்ப்பாக வச்சிருந்த அந்த ஆப்ஜெக்ட் வச்சே இந்த லேடி கழுத்தில் ஒரே இறக்கு, இந்த லேடியோட உயிர் அங்கேயே போயிடுது. இந்த பக்கம் நம்ம தூஷங்க தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு தண்ணி தொட்டு கை காலெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே ராயல் கார்டு வருவாங்க. வந்தவங்க, இளவரசர் தூஷங் என் கூட நீங்கள் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிறையில் இறந்து கிடக்கிற அந்த லேடியை காட்டுறாங்க. என்னது அப்படின்னு கேட்குறப்போ அந்த கத்தியை காட்டுறாங்க. ஏன்னா அப்படியே விட்டு குயின் போயிருந்திருப்பாங்க. இது குயினோட அந்த குத்துவாள் தான், அந்த கொண்ட ஊசியில் மறைச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. அங்கிருந்து உடனே கிளம்புறப்போ பின்னுக்கவே ராயல் கார்டு வந்து, இப்போ நான் இதை உங்களை கூப்பிட்டு சொன்னது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரௌன் பிரின்ஸ் வந்ததுக்கு அப்புறமாக க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா, முக்கியமான சில மினிஸ்டர்ஸ், நான், அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸோட பாடி கார்டு எல்லாரும் அந்த ரூமில் இருந்தோம். அதாவது க்ரௌன் பிரின்ஸோட சேம்பரில் இருந்தோம். அப்போ சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஏன்னா உங்களோட தாத்தா நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க ராஜமாதா கூட சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஆனால் அவர் குயினோட அப்பாவாச்சே அப்படிங்கிறப்போ குயின் எப்படி வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிற சமயத்தில் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா சொன்னாங்க, சட்டத்திற்கு முன்னாடி குயினாக இருந்தாலும் சரி குயினோட அப்பாவாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒருத்தங்க தான், யார் தப்பானாலும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிரிசனுக்கு குயின் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குயின் வந்து போனாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக க்ரௌன் பிரின்ஸுக்கு அந்த நியூஸ் வந்து சொல்லப்படுது. க்ரௌன் பிரின்ஸோட பாடி கார்டு தான் வந்து சொல்கிறாங்க, க்ரௌன் பிரின்ஸ் இந்த மாதிரி இந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்து யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ, போய் என்னோட க்ரௌன் பிரின்ஸ்க்கான உடையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக தூஷாங்க அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக குயினோட சேம்பருக்கு வருவாங்க. அப்போ இந்த பக்கம் குயின் படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ அவங்க அந்த கத்தியால் குத்துனாங்க இல்லைங்களா, அதோட கேப் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. தூஷன் வந்தவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவரும் அழுதுகிட்டே வெளியே வருவார். வந்தவர் குயினோட மேடை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய், எனக்கு நல்லா தெரியும் என் அம்மா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப சாஃப்ட், அவங்களை ஈஸியாக பேசி மேனிப்புலேட் பண்ணிடலாம். நீயும் என் தாத்தா வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்க, உங்கள் 2 பேரை தவிர்த்து எங்கள் அம்மா வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி என்கிட்ட பேசினாலும் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மாவை நான் பண்ண சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவை, என்ன காரியம் பண்ணுறதுக்கு தூண்டி இருக்கீங்க, இதுக்கப்புறமாக என் அம்மா பக்கம் நீ போகக்கூடாது, எங்கள் அம்மா கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசி எங்கள் அம்மாவை தூண்டி விட்டேன்னு தெரிய வந்தது அப்படின்னா என் கையால் உனக்கு கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துருவாரு. இந்த பக்கமாக ராஜமாதாவோட சேம்பர் தான் காட்டுறாங்க. ராஜமாதாவும் சாயும் வந்துட்டு இப்போ விடிய போகுது. அவங்க வந்து ஒரு காஃபி மாதிரி வச்சிருக்காங்க, அதில் ஏதோ ஒரு மருந்து கலக்குறாங்க. ஏன்னா கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும், கணவன் மனைவி இருக்கணும்னு நினச்சாங்க, ஆசைப்பட்டாங்க, நடந்துருச்சு. இப்போ அந்த விஷத்தை குளிச்சுட்டு செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கப்பில் ஊற்றுனதுக்கு அப்புறமாக அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா, ஒரு சாதாரண பொண்ணா நானும் சாதாரண பையனா நீயும் பிறந்து நம்ம 2 பேரும் இதே மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவே இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குடிப்பாங்க. குடிக்கிறதுக்கும் மேடு குடுகுடுன்னு ஓடி வருவாங்க ராஜமாதாவோட மேடு. ராஜமாதா குடிச்சதும் அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாங்க. ஐயோ ராஜமாதா கணத்தரங்க அப்படிங்கிறப்போ சாய் வந்து அடுத்த குடிக்க போவாங்க. மேடு தவழ்ந்தே வந்து அதை தட்டி விட்டுருவாங்க. இந்த பக்கம் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா, அந்த சேம்பருக்கு வந்துட்டு இவர் வருவார். தூஷன் வந்தவர், நான் தான் அந்த ராயல் டேஸ்டர் லேடியை கொன்னா அப்படின்னதும் அப்படியே பாடி கார்டுக்கு திக்குன்னு ஆகிடும். பாடி கார்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக நான் கொன்னேன், எனக்கு பயமாக இருந்தது, அவள் உயிரோடு இருந்தா அப்படின்னா என்னையும் அம்மாவை பற்றி தான் சொல்லிடுவாளோ, எங்கள் மேலே பழி பூற்றுவாளோ, ராஜமாதாவோட சேர்ந்துக்கிட்டு எகென்ஸ்ட் ஆயிடுவாளோன்னு பயந்துட்டேன், அதனால தானே இப்படி பண்ணேன். ஏன்னா எதுவும் சொல்லாமல் இருக்கேன், ஏதாவது சொல்லு, நான் வந்து கொண்டிருக்கேன், யார் அதுவும் அப்பாவுக்கு யார் விஷ வச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே துருப்பிச்சிட்டா இருந்தேன், அந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடியை நான் கொண்டிருக்கேன், ஏதாவது சொல்லுன்ட்டு அலறப்போ இதெல்லாம் உள்ளே இருந்துட்டு மைனோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் சொல்ல மாட்டார் க்ரௌன் பிரின்ஸ். பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, சரி பரவாயில்ல விடு எல்லாம் சரியா போய்டும் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. தூஷங்க அழுதுகிட்டே மன்னிச்சிடன்னா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் தாத்தா வந்திருக்காரு க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கண்ணை தொடச்சிட்டு 2 பேர் நிற்பாங்க. வந்தவர், ஓ பிரின்ஸ் தூஷன் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறப்போ, தூஷன் சரி நீ உன் சேம்பருக்கு போன க்ரௌன் பிரின்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா இல்லைங்க இருக்கட்டும், பிரின்ஸ் தூஷங்க அதை தெரிஞ்சுக்கணும், அதனால பிரின்ஸ் தூஷன் நீங்கள் இங்கேயே இருங்க, அந்த ராயல் டேஸ்டர் லேடி இருக்கா இல்லையா அவளை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லி முடிக்க, யாரோ இல்லை தாத்தா நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிடுவாங்க. தூஷங்குக்கும் ஷாக்கா இருக்கு, உள்ள கேட்டுட்டு இருக்க மைனாக்கும் ஷாக்கா இருக்கு, க்ரௌன் பிரின்ஸோட தாத்தாக்கும் ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.